வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இட்லி தோசைக்கான சட்னி ரெசிபி. எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக சட்னி செய்யாமல் இது வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல வறுத்த வேர்க்கடலை ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. அதே அரை கப் அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், மல்லி இலைகளை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு முதல்ல கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடாயை காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்து பொரித்து கொட்டிடுங்க. அருமையான வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.